புதுச்சேரி சுசிலாபாய் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள 2 நவீன ஸ்மார்ட் வகுப்பறைகள் திறந்து வைக்கப்பட்டன. புதுச்சேரி ஹெரிடேஜ் ரவுண்ட் டேபிள் 167 மற்றும் புதுச்சேரி லேடிஸ் சர்க்கிள் 187 ஆகிய அமைப்புகளின் கூட்டு முயற்சியில் இந்த ஸ்மார்ட் வகுப்பறைகள் உருவாக்கப்பட்டுள்ளன. இதன் திறப்பு விழா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. விழாவிற்கு ராஜ்பவன் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் விக்னேஷ் கண்ணன் தலைமை தாங்கி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி ஸ்மார்ட் வகுப்பறைகளை திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் ரவுண்ட் டேபிள் இந்தியாவின் தேசிய தலைவர் ரசித் பன்சால், ஏரியா 2 தலைவர் கரண் கோயல், அசோக் ஆர் உள்ளிட்ட தேசிய மற்றும் பிராந்திய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மேலும் புதுச்சேரி ஹெரிடேஜ் ரவுண்ட் டேபிள் 167 தலைவர் மோதிகுமார், செயலாளர் பாலாஜி, பொருளாளர் ஜெயந்த் மற்றும் அமைப்பின் நிர்வாகிகள் பங்கேற்றனர். அதேபோல் புதுச்சேரி லேடிஸ் சர்க்கிள் 187 தலைவர் சன்ஹிதா, செயலாளர் மோனிகா, பொருளாளர் சரவணப்பிரியா உள்ளிட்ட நிர்வாகிகளும் விழாவில் கலந்து கொண்டனர். அரசு பள்ளி மாணவிகளின் கல்வி தரத்தை உயர்த்துவதற்கும் தொழில்நுட்ப வசதிகளுடன் கூடிய நவீன கற்றல் சூழலை உருவாக்குவதற்கும் இந்த ஸ்மார்ட் வகுப்பறைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக விழாவில் தெரிவிக்கப்பட்டது. டிஜிட்டல் முறையிலான கற்றல் வசதிகள் மாணவிகளின் கல்வி திறனை மேம்படுத்துவதோடு எதிர்கால போட்டி உலகை எதிர்கொள்ளும் திறனையும் வளர்க்கும் என்று பேச்சாளர்கள் குறிப்பிட்டனர். இந்த நிகழ்ச்சியில் பள்ளி ஆசிரியர்கள், மாணவிகள் மற்றும் ரவுண்ட் டேபிள் லேடிஸ் சர்க்கிள் அமைப்புகளின் உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். புதிய ஸ்மார்ட் வகுப்பறைகள் மாணவிகளின் கல்வி வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றும் என அனைவரும் நம்பிக்கை தெரிவித்தனர். ஓட்டு போடுவாங்க. இது என்னோட பூத்து. இப்போ இதே பூத்துல இதே ஸ்கூல்ல ஒரு எம்எல்ஏவா அவங்களை பார்க்கறது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியா இருக்கு. திரையுலகின் முன்னணி நடிகரான கார்த்திக் அவர்களின் 49வது பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி கார்த்திக் மக்கள் நல மன்றம் சார்பில் வித்தியாசமான முறையில் கொண்டாட்டம் நடைபெற்றது. மன்ற தலைவர் ராஜ்குமார் தலைமையிலும், செயலாளர் பிரகாஷ் முன்னிலையிலும், பொருளாளர் அருள் வரவேற்பிலும் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ரசிகர் மன்ற நிர்வாகிகளான பிரவீன், அம்பிகா, ஜோசப், ஞானவேல் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றனர். வழக்கமாக கேக் வெட்டி பட்டாசு வெடித்து பிறந்த நாள் கொண்டாடும் நிலையில் நடிகர் கார்த்தியின் ரசிகர்கள் சமூக அக்கறையை வெளிப்படுத்தும் வகையில் புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனையில் ரத்த தானம் வழங்கினர். ரத்தத்திற்காக காத்திருக்கும் நோயாளிகளுக்கு உதவும் நோக்கில் நடைபெற்ற இந்த முகாமில் ரசிகர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்று ரத்த தானம் செய்தனர். ரசிகர்கள் மட்டுமல்ல, சமூக பொறுப்புள்ள குடிமக்களும் நாங்கள் தான் என்பதை உணர்த்தும் வகையில் நடைபெற்ற இந்த ரத்த தான முகாம் பொதுமக்களின் பாராட்டை பெற்றது. கார்த்தியின் பிறந்த நாளை மனித நேய சேவையுடன் கொண்டாடிய ரசிகர்களின் செயல் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. ஆமா, இங்க அப்படிதான் வரும். புதுச்சேரி அருகே விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டத்திற்குட்பட்ட பெரிய கோட்டக்குப்பம் பகுதியில் ஆதிதிராவிடர் சமூகத்தை சேர்ந்த பூமிலிங்கம் உயிரிழந்த நிலையில் அவரது உடலை கடற்கரை பகுதியில் உள்ள இடுகாட்டில் அடக்கம் செய்வதற்கு மீனவ சமூகத்தினர் எதிர்ப்பு தெரிவித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து 500க்கும் மேற்பட்ட ஆதிதிராவிடர் மக்கள் உயிரிழந்தவரின் உடலுடன் கிழக்கு கடற்கரை சாலையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்த காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி பாதுகாப்பு ஏற்பாடுகளுடன் உடலை அடக்கம் செய்ய நடவடிக்கை மேற்கொண்டனர். இந்த சம்பவத்தை அடுத்து தமிழக சமூக நீதி மற்றும் மனித உரிமைகள் துறை அமைச்சர் வன்னியரசு பெரிய கோட்டக்குப்பம் பகுதிக்கு நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். அரசு அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் மற்றும் கட்சி நிர்வாகிகளுடன் சென்ற அவர்
பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து ஆறுதல் கூறியதுடன் அவர்களது கோரிக்கைகளையும் கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் வன்னியரசு, ஆதிதிராவிடர் மக்களின் கோரிக்கை மிகவும் முக்கியமானது. அவர்களுக்காக ஒதுக்கப்பட்ட 43 சென்ட் நிலத்தை மீட்டு வழங்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகத்திடம் வலியுறுத்தியுள்ளோம். மாவட்ட நிர்வாகமும் அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள உறுதியளித்துள்ளது. ஆதிதிராவிடர் மக்களுக்கான இடங்களில் ஏற்பட்டுள்ள பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்படும் என்றார். மேலும் சம்பவத்தின் போது தாக்குதல் நடத்தியவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியுள்ளதாகவும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்கும் பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். இரு சமூக மக்களும் நல்லிணக்கத்துடன் வாழ்வதற்கான சூழலை அரசு உருவாக்கும். இனி இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் கூறினார். இந்த விவகாரம் தொடர்பாக நாளை அமைதி கூட்டம் நடத்தப்பட உள்ளதாகவும் இரு தரப்பினருடனும் ஆலோசனை நடத்தி நிரந்தர தீர்வு காணப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். இடுகாட்டு பகுதியில் படகுகள் நிறுத்தப்படுவது குறித்து மக்களிடமிருந்து புகார்கள் வந்துள்ளதாகவும் இதுகுறித்து முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு சென்று உரிய தீர்வு காணப்படும் என்றும் அவர் கூறினார். இந்த ஆய்வின் போது வானூர் தொகுதி மாவட்ட செயலாளர் வீர பொன்னி வளவல், கருத்தியல் பரப்புரை மாநில செயலாளர் எழுத்தாளர் சேரன், மண்டல செயலாளர் வழக்கறிஞர் திலீபன், திண்டிவனம் தொகுதி மாவட்ட செயலாளர் மலைச்சாமி, மண்டல துணை செயலாளர் மரக்காணம் நாகராஜ் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். அப்போ சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் மேலும் வந்து யார் ஈபியும் கொடுத்தாங்கன்னா அது போராட்டம் பண்ணி தான் இந்த ஈபி இடத்த கரெக்டாக வந்து ஒரு ஃபென்சிங் போட்டோம் சுத்தமாக. அப்போ அது வந்து உங்களுக்கு எப்பவுமே பிரச்சனை வராது. ஏன்னா சார் ஃபென்சிங் போட்டலைன்னா அது போட்டு காம்பவுண்ட் போட்டால் தான் அந்த சைடு வந்து இந்த பக்கம் வராமல் இருக்கும் பண்ணிட்டேன்னா காலத்துக்கும் அது வந்து ஏன்னா நீங்கள் என்ன புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட கிருஷ்ணா நகர் கிழக்கு கடற்கரை சாலை ஆரஞ்ச் ஹோட்டல் பின்புறம் உள்ள வக்கீல் தோப்பு பகுதியில் உள்ள ஒரு வீட்டிற்குள் விஷத்தன்மை கொண்ட பாம்பு ஒன்று புகுந்ததாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்தனர். இதுகுறித்த தகவல் கிடைத்தவுடன் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் அறிவுறுத்தலின் பேரில் உடனடியாக வனத்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து வனத்துறை ஊழியர் வேலாயுதம் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று வீட்டிற்குள் பதுங்கியிருந்த விஷப்பாம்பை பாதுகாப்பாக பிடித்து அப்புறப்படுத்தினார். இதனால் அப்பகுதியில் நிலவிய அச்சம் நீங்கி பொதுமக்கள் நிம்மதி அடைந்தனர். புகார் கிடைத்த உடனேயே நடவடிக்கை எடுக்க ஏற்பாடு செய்த சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்கும் விரைந்து செயல்பட்ட வனத்துறையினருக்கும் அப்பகுதி மக்கள் நன்றி தெரிவித்தனர். சொந்த வீடு கீழே டோர் தண்ணி மூடி வச்சிருக்கீங்களா? சரியா படிக்கல, அது ஒழுங்கா போடுங்க. புதுவை அரசு துறைகளில் நீண்ட காலமாக ஒரே இடத்தில் பணியாற்றி வரும் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களுக்கு கட்டாய இடமாற்றம் வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். புதுவை சட்டசபை தேர்தலை முன்னிட்டு நிர்வாக நடவடிக்கைகள் குறித்து துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். அப்போது பல ஆண்டுகளாக ஒரே இடத்தில் பணிபுரியும் ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகளை இடமாற்றம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார். மேலும் வருவாய்த்துறை, காவல்துறை உள்ளிட்ட முக்கிய துறைகளில் பணியாற்றும் ஊழியர்கள் குறித்து ஆய்வு மேற்கொண்டு தேர்தல் நேரத்தில் எந்தவித புகார்களும் எழாத வகையில் நிர்வாகத்தை சீரமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார். தேர்தல் பணிகளில் வெளிப்படைத்தன்மை மற்றும் நேர்மையை உறுதி செய்வதற்காக இந்த நடவடிக்கை அவசியம் என கூறிய துணைநிலை ஆளுநர் அதிகாரிகள் தங்கள் பணிகளை பாரபட்சமின்றி மேற்கொள்ள வேண்டும் எனவும் தெரிவித்தார். அதேபோல் பொதுமக்களின் குறைகளை உடனுக்குடன் தீர்க்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அனைத்து துறைகளிலும் நிர்வாக செயல்பாடுகளை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் என்றும் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் உத்தரவிட்டுள்ளார். முண்டியம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த சந்திரன் என்பவர் நேற்று இரவு காரில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தார்.
முண்டியம்பாக்கம் சர்க்கரை ஆலை அருகே வந்தபோது காரின் முன்பகுதியில் புகை வந்துள்ளது. சந்திரன் உடனடியாக காரை விட்டு கீழே இறங்கியதால் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினார். எனினும் கார் முற்றிலும் எரிந்து சேதமடைந்தது. விக்கிரவாண்டி தீயணைப்பு துறையினர் விரைந்து வந்து தீயை அணைத்தனர். இந்த விபத்தால் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 1 மணி நேர போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. விக்கிரவாண்டி காவல்துறையினர் இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஏன்னா ஆள் இருக்கான்ல. விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள கோட்டக்குப்பத்தில் ஆதிதிராவிடர்களுக்கு சொந்தமான சுடுகாட்டு பகுதியில் மீனவர்களின் மீன்பிடி படகுகள் நிறுத்தி வைக்கப்படுகின்றன. இதனால் சுடுகாட்டில் உடல் புதைக்கப்படும் போது ஆதிதிராவிட மக்களுக்கும் மீனவ மக்களுக்கும் அடிக்கடி மோதல் ஏற்பட்டு வந்தது. 2 தினங்களுக்கு முன்பு ஏற்பட்ட மோதல் காரணமாக 1 மணி நேரம் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. இந்த நிலையில் தமிழகத்தின் சமூக நலத்துறை அமைச்சர் வன்னியரசு பேச்சுவார்த்தை நடத்தினார். ஆதிதிராவிடர்களுக்கு சொந்தமான 43 சென்ட் இடத்தில் சுடுகாடு அமைக்க வேண்டும், தடுப்பு வேலிகள் அமைக்க வேண்டும் என உத்தரவிட்டார். மீனவர்கள் படகு நிறுத்துவதற்கு அமைதி பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்று கூறி சென்றார். இந்த நிலையில் படகு நிறுத்த இடம் ஒதுக்காததை கண்டித்து மீனவ பெண்கள் கடலில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். சில நிமிடங்களில் போராட்டம் நீடித்த நிலையில் கடலில் இறங்கி போராடிய பெண்களை கோட்டக்குப்பம் காவல்துறையினர் அங்கிருந்து அப்புறப்படுத்தினர். இதனால் அப்பகுதியில் சில நிமிடங்கள் பரபரப்பு ஏற்பட்டது. போலீஸ் வந்து டிக்கெட்டிங் போட்டிருக்கு. 2 டிஎஸ்பி, ஏடிஎஸ்பி போலீஸே இல்லனா இதெல்லாம் யாரு போலீஸ்? ஒரு தெருவு போலீஸ் தவளக்குப்பம் அடுத்த கொருக்கமேடு மாரியம்மன் கோவில் வீதியை சேர்ந்தவர் ராஜேந்திரன். இவரது மகன் 28 வயதான முகிலன் புதுச்சேரி அரசின் மின்துறையில் ஊழியராக பணியாற்றி வருகிறார். நேற்று பிற்பகல் தவளக்குப்பம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் திடீரென மின்தடை ஏற்பட்டது. இதையடுத்து ஆண்டியார்பாளையம் செல்லும் சாலையில் மின்கம்பி ஒன்று அறுந்து கிடப்பதாக மின்துறை இளநிலை பொறியாளர் திருமுருகனுக்கு தகவல் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. தகவலை தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு சென்ற முகிலன் அறுந்து கிடந்த மின்கம்பியை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டார். அப்போது உயர் அழுத்த மின்கம்பியில் அருந்த கம்பி உரசியதால் திடீரென மின்சாரம் பாய்ந்ததாக கூறப்படுகிறது. இதில் பலத்த மின்சாரம் தாக்கியதில் முகிலன் தூக்கி வீசப்பட்டு கீழே விழுந்தார். உடலில் கடுமையான தீக்காயங்கள் ஏற்பட்டன. அவரை அப்பகுதி மக்கள் உடனடியாக மீட்டு புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு முகிலனுக்கு தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த சம்பவம் குறித்து தவளக்குப்பம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சம்பவம் மின்துறை ஊழியர்கள் பணியின் போது எதிர்கொள்ளும் அபாயங்களை மீண்டும் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்துள்ளது. புதுச்சேரி அரசு ஊழியர் சங்கங்களின் கூட்டமைப்பின் நிர்வாகிகள் முதலமைச்சரை நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர். இந்த சந்திப்பின் போது சங்கத்தின் தலைவர் செல்வம் தலைமையில் செயலாளர் ராஜேந்திரன் ராஜா, பொருளாளர் அருள்தாஸ், செயலாளர் சுமித்ரா, சிறப்பு அழைப்பாளர் நாகரத்தினம், காரைக்கால் நிர்வாகிகள் உஷா, வசந்தி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அப்போது சங்க நிர்வாகிகள் பல்வேறு நிர்வாக மற்றும் ஊழியர் நலன் தொடர்பான விவகாரங்கள் குறித்து முதலமைச்சரிடம் எடுத்துரைத்தனர். அவர்களிடம் பேசிய முதலமைச்சர் அரசு ஊழியர்களின் கோரிக்கைகள் மற்றும் கருத்துக்களை விரிவாக அலுவலகத்திற்கு வந்து தெரிவிக்குமாறு கேட்டுக்கொண்டார். இந்த சந்திப்பு அரசு ஊழியர் சங்க நிர்வாகிகளிடையே உற்சாகத்தை ஏற்படுத்தியதாக கூறப்படுகிறது. முதலமைச்சர் அவர்களை அரசு ஊழியர் சங்கங்களின் கூட்டு இயக்கத்தின் சார்பில் மரியாதை நிமித்தமாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை சந்தித்து பொன்னாடை அணிவித்து அவரை கௌரவிப்பதற்காக அரசு ஊழியர் சங்கங்களின் கூட்டு இயக்கத்தில் இணைந்துள்ள அனைத்து சங்கங்களும் காரை பிரதேச அங்கன்வாடி ஊழியர்களும் கலந்து கொண்டு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை சிறப்பு செய்தனர்.